ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் மாஃபியா மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாட்டியை வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து வருஷம் இங்கே வருவா, எப்போவுமே ஃப்ளார்ஸ் கொண்டு வருவா. இப்போ உட்காந்து அவள் பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கா. அதாவது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து கீமை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் வந்து தப்பு செஞ்சுட்டான். 5 வருஷமாக என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஆனால் நான் இப்போ அதை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு வந்து நான் ஆன்ட்டியே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பையன் வந்து அந்த பாட்டியை வந்து ஃபயர்லேருந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினோட பாட்டியை வந்து இந்த கிம் தான் வந்து காப்பாற்றிருப்பான் சின்ன வயசில். அதனால இந்த பாட்டிக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். பாட்டி இறக்கும் போது கடைசி ஆசையாக சொல்லியிருப்பாங்க, நீ அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிம்மை இவன் நல்லா தான் பார்த்துருப்பா. அப்புறம் கல்யாணமும் இவங்க 2 பேருக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும், ஹீரோயினுக்கும் இந்த கிம்முக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி ஒரு 1 வீக் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அந்த கிம்மும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துருவா. அப்போதான் புரியுது 2 பேர் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்டெப் சிஸ்டருக்குள்ள ஓவரா வந்து ஹீரோயின்ட்ட பேசுவா, இங்கே பார்த்துக்கோ, கிம் வந்து எனக்கு தான் பிடிச்சிருக்கு, அவங்க கூ ஃபேமிலிக்குள்ள நான் தான் போகிறேன், மருமகளா நீ கிடையாது அப்படின்னு சொல்லி ஓவரா வாய் பேசுவா. அவனுக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரிலாம் பேசுவா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அவள் வாட்டுக்கு ஓவரா பேசுகிறா, கூ ஃபேமிலியில் இருக்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதாவது உன்னோட ஃபியான்சியை, அதனால நீ வந்து அந்த சென் ஃபேமிலிக்கு தான் நீ போக போகிற, அவங்களாம் வில்லேஜில் தான் இருக்காங்க, அங்கே போய் தான் நீ கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்கிறா. அதாவது அந்த பைத்தியக்காரி அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு தெரியாது அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறது தான் பணக்காரங்கன்னு நினச்சிட்டு இருந்தா மனசுக்குள்ள. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, அவனை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் ஆக போகிறேன், உனக்கு தெரிலன்னு நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு தாண்டி தெரில பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ உட்காந்து கெத்த ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அங்கிள் மாஃபியா ஹீரோ தான். இந்த ஸ்டெப் சிஸ்டர் பேர் வந்து லின்னு, நீ லின்னே கூப்பிடலாம். அந்த லின்னுக்குள்ளே சொல்லியிருப்பால, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பணக்கார வீடே கிடையாது, அவங்க ஏழை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருப்பால, அது வேறு யாரும் இல்லை, இந்த அங்கிள் மாஃபியா தான். இந்த லின்னும் இந்த கிம்மும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க பேசிட்டு. அப்போ அந்த கிம் சொல்லுவான், இங்கே பேர் என்னோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நீ நல்லா நடந்துக்கணும், அவர் வரப்போகிறாரு இன்னைக்கு இங்கே, நீ கண்டிப்பாக அவரை பார்த்துட்டு நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா நிறையா கம்பெனிக்கு நம்ம ஷேர்ஸ் அவர் கொடுப்பாரு, நம்ம பணக்காரம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த லின்னும் சொல்கிறா, கண்டிப்பாக நான் அவரை பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிட்டே திரும்பினா அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அவகிட்ட வந்துட்டு ஓவரா வாய் பேசுகிறாங்க. இவன் வந்து இந்த கிம்மு வேற சொல்கிறான், என்ன என் நினப்பா இருந்துச்சா, நான் இங்கே வருவேன் உனக்கு தெரியும்ல, அதனால தான் என்னை பார்க்கறக்காக வந்தே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, உன்னை பார்க்கறக்கு யாரா வந்தா, நான் என் பாட்டிக்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி பலர்னு 2 பேர் மூஞ்சில அரைஞ்சிடுறா. இங்கே பாரு, நீ பாட்டியை சேவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி ஆயிடும், ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு, குன்றவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி அமுச்சு விட்டுறா அவங்க 2 பேர்த்தையும். அப்புறம் பாட்டிக்கிட்ட கீழே உட்காந்து சொல்கிறா, இங்கே பாருங்க கோவப்படாதீங்க, நான் அவனை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் வந்து ஆன்ட்டி ஆக போகிறேன், அவனோட அங்கிளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கண்டிப்பாக அவருக்கு நான் கூட்டிகிட்டு உங்களோட இடத்துக்கு நாங்கள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டே சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா. காரில் போய் உட்காந்துட்டு கார் எடுக்கலான்னு கிளம்பும் போது மேலேருந்து யாரோ இறங்கி வர மாதிரி இருக்குது. அவளுக்கு பார்க்கும் போது ஒருவேளை இது அங்கிளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவள் கன்ஃபார்மே பண்ணிடுறா அது அங்கிள் தான் சொல்லிட்டு. இவர் எப்படியாவது நம்ம பேசி கரெக்ட் பண்ணணும், இவருக்கு எப்படியாவது நம்மளை பிடிக்க வைக்கணும் யோசிச்சுட்டு, அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அங்கிளா, யாரும் ஒன்று அங்கிள் எனக்கு கூப்பிட சொன்னா, நான் அங்கிளாக கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோயின் தெரியும் அவளோட ஃபியான்சி வந்தான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து ஹீரோட்ட சொல்ல மாட்டா வேணும்னே, நம்மளுக்கு ஹீரோக்கு தெரியாது. சொல்கிறா, ரொம்ப ஸ்னோவாக இருக்குது, வேணும்னா வாங்க நான் உங்களை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ முதல் வேணான்னு தான் சொல்கிறான். அவள் சொல்கிறா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே கார் எதுவுமே போகாது, நான் தான் இருக்கேன், அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தனியாக தவிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஏறி காரில் உட்காந்துக்கிறான். ஹீரோ காரில் ஏறினும் சீட் பெல்ட் போடுறேன்னு பேரில் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. ஹீரோக்கு இது கிஸ் பண்ணிடுவாளோன்னு யோசிக்கிறான், ஆனால் சீட் பெல்ட் போட்டு உட்காடுறா. நம்ம ஹீரோயின் ஆட்டிடியூட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மூவியில். ஹீரோயின் சொல்கிறா, நான் லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா. நம்ம ஹீரோக்கே அள்ளு விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. ஹீரோ வந்து காரோட விண்டோலாம் இறக்கி மூச்சு வாங்கிக்கிறான். செம்மையாக பயந்துட்டான் போல. கரெக்டாக அந்த இன்னொரு கார் வந்து நிற்கிது. அந்த காரில் அந்த கிம்மும் அந்த லின்னும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த லின் சொல்கிறா கிம்ட்டா, இங்கே பாருங்க, அவனை பார்த்தா வந்து உங்கள் அங்கிள் மாதிரியே இருக்கு, அவராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அவரும் லைட்டாக அப்படி தான் இருக்காரு, நான் வேணா அவர் வந்து போய் பார்க்கவா, நான் அவர் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணுறான், அவன் கால் வருது, ஆனால் ஹீரோயின் வந்து எடுக்க விட மாட்டேங்கிறா. நான் தான் இருக்கேன்ல, இப்போ எதுக்கு வேறு
யார் கால் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி வச்சிடுறா. கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இங்க இவங்க இந்த கிம்முல் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை எங்க அங்கிளுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஒருவேளை ஆன்ட்டி கூட தான் இருக்காரு போல, நம்ம வேணா அவங்க அப்பார்ட்மெண்ட் போய் பார்க்கலாம், கிட்ட தான் இருக்கு அவங்க வீடு, நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வர்றாங்க. ஹீரோயின் வந்து இங்கே கார் கீயை வந்து செக்யூரிட்டிட்டு கொடுத்து பார்க் பண்ண சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருப்பா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஹீ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து காதில் இருக்க ஃபோனை பிடிங்கிட்டு, இப்போ என்ன உங்களுக்கு என் பேர் தானே தெரிஞ்சுக்கணும், என் பேர் தான் மெங்கு, நான் தான் வந்து ஹீ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு, உங்களுக்கு பார்த்துருக்காங்களா பொண்ணு, அந்த பொண்ணே நான் தான், உங்கள் ஃபியான்ஸே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சரியான இதாக இருக்கும். அவன் கேட்குறான், உனக்கே முதலே தெரியும்ல என்னை பார்த்தப்பவே, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வந்து அங்கிள் உங்களுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு எல்லாமே ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு, ஓ ஃபன்னாக இருக்கணுமா, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான். இங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா இருக்க, கரெக்டாக வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. வெளியே வந்து ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த லின்னும் இந்த கிம்மு தான் லூசு பசங்க. ஹீரோ வந்து வெளியில் கேட்குறான், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தான் வந்து கிம்மோட ஃபியான்சி லின்னு, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டோம் அங்கிள், அதனால தான் உங்களுக்கு வந்து வெட்டிங் கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம், அதே மாதிரி எனக்கு என்னோட ஃபியான்சிக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உள்ளேருந்து ஹீரோயின் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா, உள்ளே வாங்கன்னு. இதெல்லாம் கேட்டால் அவங்க 2 பேரும், ஓ ஆன்ட்டி தான் உள்ளே இருக்காங்க போல், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கு தான் ஆன்ட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அப்போ நம்ம ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆன்ட்டி வந்து நம்மளுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்க சொல்லி அங்கிள்கிட்ட சொல்லுவார், நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கிஃப்ட் கொடுக்கணும், அப்போ ஆன்ட்டி வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே தெரியாது ஹீரோயின் தான் வந்து அங்கிளோட ஃபியான்சின்னு சொல்லி. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஃபார்மர் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு தான் 2 பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஃபியான்சியே நம்ம அங்கிளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உள்ளே கேட்குறான் ஹீரோயின்கிட்ட, அவள் வந்து உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே, ஏன் அவளுக்கு தெரியாத நீ தான் வந்து என்னோட ஃபியான்சின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை கொஞ்ச நாள் அவள் தெரிஞ்சுக்க வேண்டாம், அவள் கடைசியில் தெரிஞ்சுட்டா தான் ரொம்ப கஷ்டப்படுவா, அவள் கஷ்டப்படணும், அவள் வந்து என்னோட ஃபியான்சியே ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சிட்டா, அவள் என்னென்னமோ தப்பு செஞ்சுருக்கா, அதனால் அவளுக்கு கூட கொஞ்ச நாள் விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிஃப்ட் வாங்கி கொடுக்க, ஹீரோ அதை பார்த்து ரசிக்க, 2 பேரும் பைக்கில் போக, ஹீரோயின் தான் பைக்கு கூட ஓட்டுறா. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வந்து பேக் வாங்கலான்னு சொல்லி வந்திருப்பா. வந்து எல்லா பேக்கையும் பார்த்துட்டு இருப்பா. அதே இடத்துக்கு தான் இந்த லின்னு புள்ளையும் வந்திருப்பா. லின் வந்து வெட்டிங் கிஃப்ட் வாங்கலான்னு தான் வந்திருப்பா. யாருக்குன்னா அந்த ஆன்ட்டிக்கு தான், அங்கிளோட ஃபியான்சிக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஃபியான்சின்னு தெரியாமல் அவள் வந்து வாங்க வந்திருப்பா. இங்கே ஹீரோயினும் அதே இடத்துக்கு தான் வந்திருப்பா. ஹீரோயின் வந்து ஒரு பேக் பிடிச்சிருக்குன்னு காமிப்பா. கரெக்டாக லின்னு வந்துட்டு எனக்கும் அந்த பேக் தான் வேணும், நீ எல்லாம் வந்து காசு இல்லாதவ, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டை தூக்கி நீட்டுறா. சரி வாங்கிக்கோ அங்கிளோட ஃபியான்சிக்கு தானே வாங்குறேன், வாங்க. ஆனால் இது ரொம்ப சுமாராக தான் இருக்குது, இதை போய் அவங்களுக்கு கொடுப்பியா, இவ்வளோ சீப்பானதை கொடுப்பியா, நான் தான் சீப்பானவல்ல, அதனால தான் எனக்கு வாங்க வந்திருக்கேன், நீ இவ்வளோலாம் வாங்கக்கூடாது, நிறையா வாங்கி கொடு, அப்போ தான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. இந்த பைத்தியக்காரி புரியாமல், ஆமாம்மா நிறைய வாங்கி கொடுத்தா தான் ஆன்ட்டிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காஸ்ட்லியாக இருக்க பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருவாளின்னு அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள்கிட்ட. அங்கே இருக்க பார்க்குறவங்க எல்லாரும் எல்லா புது பேக்ஸு, நிறைய காஸ்ட்லியாக இருக்க பேகு, மில்லியன் கணக்கில் இருக்க பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ என்ன ஒன்று சூஸ் பண்ணிட்டு இருக்க, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, நீ எல்லாத்தையும் வாங்கி கொடு, அப்போ தான் ஆன்ட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேனும் அவளும் யோசிப்பா, ஆமாம்மா எல்லாமே வாங்கி கொடுத்தா தான் ஆன்ட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிடுவா பைத்தியக்காரி. ஹீரோயின் வந்து வேணும்ட்டே அவளை மேனிப்புலேட் பண்ணி விட்டுருவா, காசு செலவு பண்ண வைக்க வேணும்னுக்காக. வாங்கிட்டு வெளியே வந்தால் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான். அந்த கிம்மு பையன் கால் பண்ணி திட்டுறான், ஏன் பைத்தியக்காரடி, ஒரு பேக் வாங்குறக்கா ஒரு கிஃப்ட் வாங்க சொன்னால் உன்னை என்ன 8 மில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்க, லூசாடி நீ, நான் என் சொத்தையே அழிச்சிருவ போல் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வைக்கிறான். அப்போ தான் இவளுக்கு புரியுது, ஐயோ அவள் பேச்சை கேட்டு நம்ம மாதிரி லூசு மாதிரி இவ்வளோத்தையும் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஹீரோயின் அந்த பக்கம் காரில் வரா, வந்துட்டு சிரிச்சுட்டே நக்கல் பண்ணிட்டு போகிறா. அவள் கடுப்பாகுது, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கத்துறா. அந்த சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்கிறான், உங்களை பார்க்கறக்காக கிம் வந்திருக்காரு, அவர் வந்து வெட்டிங் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆன்ட்டிக்காக அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு பார்க்கறதுக்குலாம் இஷ்டம் இல்லை, பேகை மட்டும் கொடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். கரெக்டாக ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கரெக்டாக ஹீரோ பார்க்காம ஆமாம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோயினை திரும்பி பார்த்தீங்கன்னா, ஓ நீயா, உனக்காக நான் எப்போவுமே பிஸியாலாம் இருக்க மாட்டேன், எப்போ ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறா. 2 பேரும் இங்கே க்யூட்டாக கொஞ்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்கிறான், சார் வந்து ஆன்ட்டி கூட பிஸியாக இருக்காரு, அதனால் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லணும். சரி பரவாயில்ல, நீங்கள் வேணால் இந்த கிஃப்ட்டை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் பையன் வந்து உள்ளே வந்து அந்த கிஃப்ட்
எல்லாத்தையும் வைக்கிறான். ஹீரோயின் எடுத்து பார்க்குறா. பார்த்து சிரிச்சுட்டே பார்க்குறா. அவன் சொல்கிறான், இதெல்லாம் உன் வேலை தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சிரிக்கிறா. இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஹீரோ கேட்குறான். கொஞ்ச நாள் விளையாடலாம், ஜாலியாக தானே இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை ட்ராப் பண்ணுறக்காக ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு எல்லா பேக்கையும் தூக்கிட்டு போயிடுவேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் தூக்கிட்டு போய்ப்பேன்னு சொல்லி ஹீரோயின் நடந்து போகிறா. ஹீரோ அவளை விட்டுட்டு காரில் போயிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த லின்னு புள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்போ தெரிஞ்சிருச்சு நீ பண்ணது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன், நீ எவனோ கூட சுற்றிட்டு இருக்க தானே ஊருக்குள்ளே செடியூஸ் பண்ணிட்டு, அவன் யார் இவன் புது பாய் ஃப்ரெண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அதான் அந்த சென்னு அந்த ஃபார்மர் ஃபேமிலியை தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி கூட கிடைக்காம போயிருப்போது இந்த மாதிரி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா காசு இருந்தால் யாரை வேணா போய் ஏமாத்துவியா, இப்படி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கோவத்தில் பேக் எடுத்து இல்லைன்னு அடிக்கலான்னு போறா. அப்போ அவள் கையில் வச்சிருந்த பேக் எல்லாம் கீழே விழுகிறத பார்த்தீங்கன்னு இந்த பேக் அது இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு புரியுது. இந்த பேக் எப்படி உனக்கு கிடச்சிது, எங்கேருந்து திருடிட்டு வந்தேன்னு சொல்லி லின் கேட்குறா. எனக்கு எங்கேருந்து வந்தால் உனக்கு என்ன, எனக்கு வந்து அங்கிள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின். உனக்கு எப்படி அங்கிளை தெரியும், அங்கிள் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அதனால எனக்கு கொடுத்தாரு, நீ அங்கிளை கூட சும்மா விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இரு நான் இப்போவே நீ திருடிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கிள்கிட்ட சொல்லி திட்ட போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறேன்னு சொல்லி கால் பண்ண போவான் அந்த கிம்மு பையன். கரெக்டாக ஹீரோயின் சொல்லுவா, நீ எல்லாம் கால் பண்ண வேணாம், நான் கால் பண்ண எடுப்பார் பார்க்குறே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கால் பண்ணுறா. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ நடந்து வரதை பார்த்து இந்த 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. எப்படி அவங்க வரதா இருக்கும், எப்படி அங்கிள் இங்கே வராரு, இவகிட்ட எப்படி பேக் கொடுத்துருப்பாருன்னு சொல்லும் போது ஒரு வேலை ஆண்டியை கரெக்ட் பண்ணியிருப்பா போல ஹீரோயின், அதனால தான் அவர் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த 2 லூசுங்களுக்கும் இன்னும் தெரியல நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே நம்ம ஹீரோன்னு தான் சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா வேறு வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு ஒவ்வொரு அவங்களும் வாய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லின் வேறு சும்மா இருக்காம போட்டு விடுறா, அவங்க பேக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டா இவ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து கிட்ட வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ளே கூட்டி உட்கார வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் இங்கே இந்த மாதிரி இடத்துக்கு வருவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஹீரோ வந்து உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்து உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னோம். அப்பா நினச்சிக்கிறாரு அவர் 2வது பிள்ளைய தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு, அதாவது அந்த லின்னை சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் சொன்னேன்னு சொல்லுவான் ஹீரோ. அப்பாக்கே ஷாக் ஆகிடும். ஹீரோயின் டீ எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கு கொடுத்துட்டு இந்தாங்க அங்கிள் குடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாக இருக்கும் அங்கிள்னு கூப்பிட்டோன்னே. அப்புறம் குடிச்சிட்டு திருப்பி கொடுப்பான் ஹீரோயின்ட்ட அந்த கப்பை, கையை விட மாட்டான். ஹீரோயின் அந்த கப்பை எடுத்து திரும்பிட்டு அவன் குடிச்ச அதே கப்பில் டீ குடிப்பா. சரியான க்யூட்டாக இருக்கும் அந்த மூமெண்ட். ஹீரோ வந்து எனக்கு டைம் ஆச்சு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு சொல்லுவான் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது என்னோட மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த கிம்மு பையன் சொல்லுவான் நீங்கள் கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவான். 2 சிஸ்டர்ஸோட வெட்டிங்கும் ஒரே நாளில் தான் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ சரி வரேன் அப்படின்னு சிரிச்சுட்டே நம்ம ஹீரோயினை பார்ப்பான். அப்படியே ஹீரோயினை கண்ணெடுக்காமல் பார்த்துட்டே போவார் சார். ஹீரோ போனதுக்கப்புறம் அப்பா திட்ட ஆரம்பிச்சிடுவார். என்ன தைரியம் இருந்தால் அவங்களோட ஃபேமிலியோட ஆன்டி கொடுத்த எல்லா கிஃப்ட்டையும் நீ திருடிட்டு வந்துருப்ப, என்னதான் இருந்தாலும் அவர் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லாமல் பிடுங்கிட்டு வருவியா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டிலை தூக்கி வீசுவார். அவரோட காலத்திலே போய் அந்த கீரல் விழுந்துடும் அதோட பீஸு. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பால பதில் காவலு பேச ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாருங்க நீங்கள் ஓவராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த கண்ட்ரி சைடில் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் பேங்க்ரப்ட் தான் ஆகி நிற்கணும், என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க அப்பாட்ட இங்கே பாருங்கள் கொஞ்ச நாளாச்சும் அமைதியாக இருங்க, அவள் எப்படியாவது கல்யாணம் பண்ணி இங்கேருந்து அமுச்சு விட்டுறலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கே எப்படியாவது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடணும், நாளைக்கே நடந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஹீரோ வந்து ஹீரோயின் கால் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி நாளைக்கே உங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல், என்ன நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் ஓடி போயிடலாமா அப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இருக்கால லின்னு புள்ள அவர் ரூமை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கா ஓ இவனோட புது பாய் ஃப்ரெண்ட் அஃபேர் வச்சு இருக்கவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காளா, இரு நான் கேட்டுட்டு எல்லாத்தையும் போய் இந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே ஓட்டி கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருந்து கதை டொம்முன்னு அடைப்பா. இருந்தாலும் காதை வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் வேணும்ட்டே ஹீரோட்ட கலாய்க்கிறதுக்காக நம்ம ஓடி போயிடலாம், நாளைக்கு காலையிலே ஓடி போயிடலாமா இல்லை இப்போட்டி ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி வேணும்ட்டே இந்த லின்னை வெறுப்பேற்றுறதுக்காக கத்தி பேசிகிட்டு இருக்கா. லின்னு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டு ஐயோ ஓடி போக போகிறா இவ அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து மீட்டிங்கில் இருப்பான். கரெக்டாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்போ ஹீரோ சொல்லுவான் ஹீரோயின் இருந்தால் மெசேஜ் வந்திருக்கும், மீட்டிங் அதோட முடிச்சுக்கலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு போவான். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியான்சியை தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிம்முக்கு வந்து எப்படியாவது ஆண்டியை போய் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி போவான் நம்ம ஹீரோ பின்னாடியே. ஹீரோ கரெக்டாக லிஃப்ட்
லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு கீழே இறங்கி போயிடுவான். இந்த கிம் வேறு ஐயோ இன்றைக்கும் பார்க்க முடியாமல் போச்சுன்னு வெளியே நின்று புலம்பிகிட்டு இருப்பான் லிஃப்ட்டுக்கு வெளியே. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெட்டிங்காக ட்ரெஸ் வாங்க வந்திருப்பாங்க. அந்த ஒரு ட்ரெஸ் அவளுக்காக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஹீரோயின் சொல்வா ஹீரோ கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, எனக்காக இது பண்ணிங்களா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், இது கஸ்டமைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து உனக்காக தான் எல்லாம், நீ ஆசைப்பட்டினா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி வாங்க அப்போ நம்ம இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம், அதான் எனக்கு தான் எடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் கரெக்டாக வந்து அதே இடத்துக்கு அந்த லின்னு புள்ளையே வரா ட்ரெஸ் வாங்குறதுக்கு. வந்தோடனே அங்கே இருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துடுறா, நம்ம ஹீரோயினுக்காக எடுத்து வச்ச ட்ரெஸ். அதை பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, இது ஆல்ரெடி ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு அதான் வேணும் அம்மான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா அவங்க அம்மாக்கிட்ட. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க எவ்வளோ அந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்கும்போது 20 மில்லியன் அப்படின்னு சொன்னேனும் நெஞ்சொலி வந்துடுது இவங்க 2 பேர்த்துக்கு கேட்டேனும். நம்ம லென்னு யோசிக்கிறா, அன்னைக்கு பேக் வாங்கினதே ஆன்ட்டிக்காக ஒரு 8 மில்லியன் செலவு பண்ணதுக்கே எனக்கு அப்படி திட்டினா, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டால் அவன் கண்டிப்பாக எனக்கு கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவன் என்ன யோசிச்சானா சும்மா ஒரு நாள் வந்து வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து கேட்குறா அவங்க கிட்ட, எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், நான் சும்மா வாடகை போட்டு காசு கொடுத்துட்றேன், திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன்னு கேட்கும்போது இல்லை இது நாளைக்கு தான் அவங்களோட கல்யாணமும், நாளைக்கு அவங்க போட போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். இவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கூட எக்ஸ்ட்ராவாக வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. அந்த ட்ரெஸ்ஸோட ஓனர் இங்கே தான் இருக்காங்க, வேணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வேலை பார்க்குற பொருளை சொல்கிறா. சரி வாங்கன்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஹீரோயின் வரா. இவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. இவளே ஒரு பிச்சைக்காரி, இவளுக்கு எப்படி இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லும். ஹீரோயின் வேணுன்ட்டே சொல்கிறா, சரி நான் தான் பிச்சைக்காரி, நீ வேணா அந்த ட்ரெஸ் வாங்கிக்கோவேன் அப்படின்னு சொல்லும் போது இவ யோசிக்கிறா எப்படி 20 மில்லியன் கொடுத்து வாங்குறது. ஆனால் ஹீரோயின் ஓவராக பேசுறதுனால இது ட்ரெஸ் எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நீ வந்து அந்த கிழவனை தானே கட்டிக்க போகிற, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வந்து கூ ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி போகிறேன், நான் வந்து காஸ்ட்லியாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அந்த அவளோட கார்டு எடுத்து அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொடுத்து, இந்தாங்க எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவங்க கிட்ட. சரி போட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஓவராக மினிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வேற சொல்கிறாங்க, செம்மையாக அழகாக இருக்காம்மா, உனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு சூட்டு ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெருமை புகுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு கோவப்படுறான், யார் இந்த ட்ரெஸ் உன்னை போட விட்டா, இந்த ட்ரெஸ் என்னோட ஃபியான்சிக்காக வச்சிருக்கேன், எப்படி நீ இதை போடலான்னு சொல்லி, உங்க ஃபியான்சியோட ட்ரெஸ்ஸா, எனக்கு தெரியாது மன்னிச்சிருங்க, கண்டிப்பா இது உங்க ட்ரெஸ்ன்னு தெரியாம நான் போட்டேன். அவளுக்கு இப்பதான் புரியுது, வேணும்ட்டு ஹீரோயின் வந்து இவளை கடுப்பேற்றி இந்த ட்ரெஸ்ஸை வாங்க வச்சுட்டா. இந்த ட்ரெஸ் ஹீரோட ஃபியான்சிக்கு வாங்கினதுன்னு சொல்லி இவளுக்கு தெரியாது லின்னுக்கு. அதனால ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள பேங்க்ரப்ட் பண்ண வைப்பேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். அம்மா வந்து ஹீரோயின்ட்ட கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு அவர் வந்து அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லு, அவர் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லு, உனக்கு தான் அவர் கொஞ்சம் க்ளோஸ் இல்லை, நீ சொன்னால் அவர் கேட்பாருன்னு சொல்லி அம்மா வந்து ஹீரோயின்ட்ட கெஞ்சுறாங்க. ஹீரோயின் அது கேட்குறா, சரி ஓகே நான் இப்போ அவரை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடணும், உங்கள் வீட்டை வந்து என்கிட்ட விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டு விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேனோ. அம்மாவுக்கு வேற வழி என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நீ வீடியோ வச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் போய் ஹீரோட்ட சொல்றான், வேண்டாம் உங்க ஃபியான்சிக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளவா சூட் ஆகல, நம்ம வேற ஏதாவது ட்ரெஸ் இதை விட கொஞ்சம் நல்லா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம், வேற ட்ரெஸ் பார்த்துக்கலாம், உங்க ஃபியான்சிக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட ஒன்றும் அழகா கிடைக்கும், விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோம். ஹீரோ சரின்னு சொல்றான். அப்புறம் அம்மாவும் லின்னும் அந்த பக்கம் போயிடுறாங்க. கொஞ்சம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட அந்த அங்க வேலை பார்க்குற வந்து இருக்க பொண்ணு வந்து சொல்றா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போனாங்கல்ல உங்க சிஸ்டர், அந்த ட்ரெஸ் வந்து ஒரிஜினலே கிடையாது, சாம்பிள் வச்ச ட்ரெஸ் தான், அவங்க தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் கூப்பிட்டு வேணா இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம், அந்த ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோயின் போட்டுட்டு வரா. செம்மையாக இருக்கு அவளுக்கு. மனசுக்குள்ளே நினைக்கிறா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கோ பாரு, ஒரிஜினல் ட்ரெஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த ஸ்டெப் மதரும் அந்த லின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லின்னு கேட்குறா, அம்மா என்னம்மா வீடு வேற எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் கொடுத்துருவீங்களா, நம்மளாம் வெளியே போகிறோமா நாளையிலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன், நான் என்ன எழுதியா கொடுத்து அவகிட்ட, அவள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு நான் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிடுறாங்க. அப்பதான் இவளுக்கு நிம்மதியாகுது. அம்மா சொல்றாங்க, எப்படியாவது நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்றா, லின்னு அன்னைக்கு அவ ஒருத்தவங்க கூட காலில் வந்து இறங்குனா அந்த பேக்கெல்லாம் வாங்கிட்டு, அது யாருன்னு தெரியலமா, இருந்தாலும் நான் ஃபோட்டோ வச்சிருக்கேன், இந்த ப்ரூஃப் இதில் தான் இருக்கு, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு நாள் நம்ம அந்த கிழவன்ட்ட போட்டு காமிக்கலாம் அப்படின்னு. இவளுக்கு தெரியல, நான் அங்கிள் தான் கூட்டிட்டு வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரிக்கு. அவள் வந்து வேற யாரும் நினச்சிட்டு அவள் வேணும்ட்டே புது பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா, அவளை வந்து எப்படியாவது கல்யாணம்
கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும் அவளோட அஃபேர் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் காரில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இப்போதான் என் லைஃபே மாறின மாதிரி இருக்குது, நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறா, உன்னை எப்பயுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாராக இருந்தாலும் சரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேர்த்துக்கு நாளைக்கு கல்யாணம் நாள், நீ போய் சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சுவா, நாளைக்கு கல்யாணம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருது அந்த சீன். அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் நம்ம லின்னுக்கும் கல்யாணம், நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம். ஹீரோயினுக்கு வந்து அந்த கிழவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவன் பணக்காரன் கிடையாது அப்படின்னு தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் பணக்காரன்னு சொல்லி ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த லின்னு வந்து ஓவராக வாய் பேசுகிறா, பார்த்துக்கோ என்னை வந்து இப்போ வந்து கு ஃபேமிலியில் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க, ஆனால் நீ வந்து பிச்சைக்கார ஃபேமிலியில் போய் வாழ போகிற, கொஞ்சம் கூட உன்னை யாரும் கூப்பிடுற கூட வருவாங்களா, எதில் வருவாங்க, ஆடு மாடை தூக்கி கூட்டிகிட்டு வருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நீ ஆடு மேய்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவள் மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டீங்க பாரு, ஓடி போகலுங்க, உனக்கு தெரியாது என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறா. ஆஹா தெரியும் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அங்கே எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே வராங்க. வந்தேன்னு இவளுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன பணக்கார வீடு இல்லைன்னு நினச்சா இத்தனை பேர் வராங்க, எப்படி வருவாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் புலம்புறா. என்னம்மா யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சா இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை எல்லாத்தையும் கடனுக்கு வாங்கிட்டு வந்து நிற்க வச்சுருப்பாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது, பிச்சைக்காரி மாதிரி தான் வெளியே வர போகிறா, சும்மா கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டா. அம்மா வந்து சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு நாளைக்கு சும்மா கடன், நீ தான் நல்ல வாழ்க்கை வாழ போகிற, அந்த கு ஃபேமிலியில் போய் நீ எது கவலைப்படுற, நீ தான் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இவளை. அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி பார்த்தா நிறையா காராக வருது, எல்லாமே காஸ்ட்லி கார் எல்லாம் வந்து நிற்கிது. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கு இந்த கார்லான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்குலாம் தெரியாதுல்ல, நம்ம ஹீரோயினுக்காக தான் இந்த கார்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெய்ட்லாம் பேசிக்கிறாங்க, கு ஃபேமிலியில் போய் பயங்கரமாக வாழ போகிறாங்க நம்ம லின்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மெய்டு அவசரமாக போய் உள்ள லின்னு கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்காக எல்லா காரும் வந்திருக்கு, நிறையா காராக வந்திருக்கு, எல்லாமே காஸ்ட்லி கார்னு சொல்லும் போது 2 பேருக்கு ஹாப்பி ஆயிடுது. ஓ ஒன்று தாண்டி கூப்பிட வந்திருக்காங்க, வா புள்ளி போய் பார்க்கலான்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்பா அம்மா அந்த லின்னும் வந்து பார்க்கும் போது அப்பா அம்மாவுக்கு சரியான ஷாக்கு, என்னடா இது இவ்வளோ கார் வந்திருக்கு, நம்ம இப்போ வரேன்னு சொல்லவே இல்லையே அந்த கு ஃபேமிலியிலேருந்து, அதுக்குள்ளே எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் வெளியிருந்து வராரு, வந்து சொல்லிட்டு நாங்கள் ஷென் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், உங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கோன்னு இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆயிரும். என்னது அவ்வளோ கூப்பிட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகிடும். அவர் வேற கையில் வந்து ட்ரம்ஸ் வச்சு டிங்குன்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வேற தலைவலிக்குது இதெல்லாம் பார்க்கும் போது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் பின்னாடிலேருந்து க்யூட்டாக ரெடியாகி வரா. இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்னம்மா எல்லாம் ஃபேக்குன்னு நினச்சா இவ்வளோ அழகாக ரெடியாகி இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு வராங்களேன்னு. ஹீரோயின் செம்ம க்யூட்டாக இருப்பா. இந்த லின் அம்மாட்ட சொல்கிறா, இன்னும்மா இவ்வளோ காஸ்ட்லி கார் வந்திருக்கு, எப்படிம்மா எல்லாமே வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, நீ அமைதியாக அவள் சீன் போடுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க, விடு அவள் போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறா, கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த லின் சண்டை போடலான்னு போகிறா, ஆனால் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு அமைதியாக அவள் போய் தொலைட்டோம், இதோட விட்டுரு அவளை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஹீரோ வந்து காரை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா, அதனால இவங்க யாருக்குமே தெரியாது அது ஹீரோ தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காருக்குள்ள வந்தேனும் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அந்த கார் வந்து கிராஸ் ஆகுது. கரெக்டா யார் கார் கிட்ட கிராஸ் ஆகுதுன்னா அந்த கிம்மு கிட்ட தான். அந்த அவனோட கார் கிராஸ் ஆகும்போது இது என்ன நம்ம அங்கிள் கார் மாதிரி இருக்கு, இங்க எப்படி வந்துச்சு அங்கிள் கார், நம்ம ஒருவேளை இன்னைக்கு அங்கிளுக்கு வர கல்யாணம்னு சொன்னாங்களே அதனாலதான் அவர் போயிட்டு இருக்காரு போல, கண்டிப்பா நம்ம இன்னைக்கு ஆன்ட்டி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்த சொல்றான். ஹீரோ சொல்றான், முதல்ல நான் கார்லாம் நிறுத்த முடியாது எடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல பாத்துக்கலாம் கார் நிறுத்துங்க, என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிறுத்த சொல்றா. காரை நிறுத்திட்டு அவன் வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். ஹீரோவும் வந்து பேசுறான், என்ன சொல்றான்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அங்கிள், நீங்க கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், என் ஃபியான்சி வந்து ஆன்ட்டியோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டனால நீங்க என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் நான் போறேன்னு சொல்லி திரும்புறான். அவன் சொல்றான், என்ன ஒரே ஒரு வாட்டி நான் ஆன்ட்டி கிட்ட மட்டும் சாரி கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லுவான். சரி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அவன் சாரி கேட்கணுன்னு பேரில் ஆன்ட்டி எப்படியாவது பார்த்துடணுன்னுக்காக தான் போய் கார்கிட்ட நின்றுட்டு ஆன்ட்டின்னு கூப்பிடுவான். விண்டோவும் ஓப்பன் ஆகும், பார்த்தா நம்ம ஹீரோயின் முக்காடு போட்டு உட்காந்துருப்பா மூஞ்சி தெரியாமல். இவனுக்கு என்னடா இது மூஞ்சி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லி, சாரி ஆன்ட்டி அன்றைக்கி என் ஃபியான்சி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அந்த பக்கம் போயிடுவான். உங்கள் மனசு மாறணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு வேற டைலாக் பேசியிருப்பான். சாரி கேட்கறதுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்ன வேணா கொடுத்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த கிம்மு பையன் வந்து வீட்டுக்கு வந்துடுவான், இந்த இவளை கூட்டிகிட்டு போகலாம் லின்னு சொல்லிட்டு. வந்துட்டு ஆமாம் உன் சிஸ்டர் எங்கே அப்படின்னு வந்தோடனே கேட்பான். அவளுக்கு கடுப்பாயிரும், நான் தான் இங்கே இருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ என்னன்னா அவளை கேட்டுட்டு இருக்க. இல்லை சும்மா தான் கேட்டேன், அவள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஓல்டு மேன் கூட போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேற பிச்சைக்காரன் தானே பாவம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஆமாம் அவள் போய் அங்கே கஷ்டப்பட போகிறாவா, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க.
இங்கே மேரேஜ் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே மெய்ட்லாம் பேசிக்கிறாங்க இந்த இவளை பார்த்துட்டு லின்ன. என்ன இவ வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க, உள்ள என்னன்னா சூப்பராக இருக்குது, அந்த ட்ரெஸ் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்குது, என்ன ஃபேக்காக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது, யார் இருக்கா உள்ள அப்படி நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த கிம்மு பையன் வந்து வா உள்ளே போகலான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்துடுவான். கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துடும். செம்மையாக க்யூட்டாக கிஸ் பண்ணுவாங்க. இது வந்து உள்ளே வந்த அந்த கிம்மும் அந்த லின்னும் வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் இங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஹீரோயினோட மூஞ்சி மூடி இருக்கனால இவங்க 2 பேத்துக்குமே தெரியல அதான் ஹீரோயின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ இவளுக்கு வெட்டிங் மாதிரி நம்ம ஹீரோயின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறா ஃபேக்கா, அந்த ட்ரெஸ்ஸை பாரு எப்படி இருக்குன்னு, ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குல்ல, இல்லை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. இவளுக்கு நின்று கடுப்பாக இருக்குது, என்னடா இது அவங்களோட ட்ரெஸ் ஏன் நம்மள மாதிரியே இருக்குது, நான் தானே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கிடச்சிது, அதுவும் இந்த ட்ரெஸ் ஏன் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக வந்து கோச்சிட்டு போகலான்னு போவா. ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தனால அங்கிள் சொல்லிடுவாரு, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம இன்னும் கடுப்பாக இருக்கும். அப்புறம் இங்கே ஹீரோயின் வந்து ரூமில் இருப்பா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பேசுவான். அப்போ ஹீரோயின் தான் பேசணும்னு சொல்லியிருப்பா. ஹீரோயின் வந்து கேட்பா, ஹீரோ வந்து நிஜமாவே ஃபார்மர் ஃபேமிலி சேர்ந்தவரா, அவருக்கு என்னதான் ஆச்சு சின்ன வயசுல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறா, சின்ன வயசுல அவர் வந்து காணாமல் போயிட்டாரு, குழந்தையா இருக்கும் போதே ட்ரெயினில் போகும்போது அவர் காணாமல் போயிட்டாரு, எப்படி காணாமல் போனாருன்னே தெரில. ஆனால் வந்து ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலி தான் எடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவரோட ஒரிஜினல் ஃபேமிலி வந்து கூ ஃபேமிலின்னு சொல்லிட்டு. யாருக்குமே தெரியாது ஹீரோ வந்து ஃபார்மர் ஃபேமிலியை சேர்ந்தவர்னு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் அவர் காணாமல் போயிருந்தார், திருப்பி கிடச்சிட்டாரு. அவர் வந்து காப்பாற்றி அவரை வந்து வச்சுருந்தனால அவர் வருஷம் எப்போவுமே அவங்க ஃபேமிலி போய் ஃபார்மர் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. அப்போ தான் புரியுது ஹீரோயினுக்கு, ஓ இப்படிலாம் ஆயிருக்கா, அதனால தான் யாருக்குமே தெரியாதா அவர் ஃபார்மர் ஃபேமிலியை சேர்ந்தவர்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரியுது. அப்புறம் அசிஸ்டன்ட் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கனால நீங்கள் அங்கே போகணும், அங்கே போய் அங்கே இருக்க பிளேஸை பார்த்துட்டு அவங்க இருக்க அப்பா அம்மா அவங்கள பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இன்னொன்னும் சொல்கிறான், ஹீரோ எப்போவுமே வருஷம் போய் அங்கே ஒர்க் பண்ணுவார் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்பல, நிஜமாவே ஒர்க் பண்ணுவாரா தோட்டத்தில்னா, ஆமாம் அவர் ஒர்க் பண்ணுவார் வருஷம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த கெம்மு பையன் வந்து சொல்லியிருப்பான்ல, நீங்கள் என்ன வேணால் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் செய்கிறேன், எனக்கு அவங்க எப்படியாவது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிருந்து இவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவனை எப்படியாவது இங்கே கூட்டு வந்து அவனை வேலை பார்க்க வச்சு அவனை எப்படியாவது பெல்ட் நிமித்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் வந்து அந்த அசிஸ்டன்ட் பையன்கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்கள் அந்த வில்லேஜில் போய் அந்த லின்னு கிம்மு வந்து 3 நாளைக்கு ஒர்க் பண்ணணும், அப்படி ஒர்க் பண்ணால் தான் நான் அவங்கள மன்னிப்பேன், அப்புறம் நிறைய காசு கொடுப்பேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க வேலை செய்யறதுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறான். இங்கே இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நின்று பொண்ணு கடுப்பாக இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி கிம் யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது. அசிஸ்டன்ட் வேற இங்கே சொல்கிறான், என் டக்குன்னு கிளம்புங்க இப்போவே உங்களை போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் கடுப்பாகுது, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது போய்தான் ஆகணும் அப்படின்னு. சரி நான் வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மாட்டன்னு சொல்லும்போது, அதையும் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் டக்குன்னு கிளம்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் இவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க அம்மா அப்பாட்ட, அவங்க 2 பேர்த்தையும் காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, எங்கே போனாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், போய் தேட அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நைட்டு வெட்டிங் நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் க்யூட்டாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இங்கே வில்லேஜில் பாவம் இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஓவராக புலம்புற, முன்னாலதான்டா எல்லாம் என்னை இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் திட்டுறான், நீ தானே அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி போட்ட, அவங்கள கோவப்படுத்திட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த லின்னு வேற வந்துரா, என்னால் முடியல கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோம். இவருக்கு வர பாசம் வந்துருச்சான், கிட்ட போய் சொல்கிறாரு, விடு அழுகாத, நம்ம இன்னும் 2 நாள் தான், 2 நாளில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், கவலையே படாத, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அங்கிள் நிறைய காசு கொடுப்பாரு, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழலாம், நல்லா பணக்காரங்களாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவளுக்கே சமாதானமாகுது. அடுத்த நாள் காட்டுறாங்க, அப்பா அம்மா கேட்குறாங்க மெய்ட்டை, ஏதாவது நியூஸ் கிடச்சிதா அவங்கள பற்றின்னு கேட்கும்போது இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வெட்டிங் நைட்னால 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தனியாக இருக்கணும்னு சொல்லி போயிருப்பாங்க, விடு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்துடுறா. வந்தது பார்த்து இவங்க 2 பேரும் கையில் கடுப்பாயிருது. ஹீரோயின் வேற ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் சொல்றா, சரி டைம் ஆச்சு வீட்டு விட்டு வெளியே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி. அப்பா கேட்கறாரு, என்ன லூசுத்தனமா பேசுற, நான் எதுக்கு இந்த வீட்டு விட்டு வெளியே போனோம் அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றா, ஏன் உங்க அம்மா உங்கள்கிட்ட சொல்லலையா, அம்மா ஆல்ரெடி என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த வீடை வந்து என் பேர்ல மாத்தி தரேன், அது மட்டும் இல்லை நீங்க 2 பேரும் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அம்மா வந்து அதெல்லாம் நான் சொல்லன்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அந்த வாய்ஸ்
வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து போட்டு காமிக்கிறா. அன்னைக்கு வெட்டிங் ட்ரெஸ் வாங்கும் போது ஹீரோயின்ட்ட வந்து அம்மா வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த தங்கச்சியை சேவ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கிள்கிட்ட பேச சொல்லி. அதனால ஹீரோயின் கேட்டிருப்பா, எனக்கு இந்த வீடை நீங்கள் வந்து என் பேரில் எழுதி தரணும்னு சொல்லிட்டு. அதான் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்பா வந்து கேட்குறாரு, என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே, ஏன் இப்படி பண்ணுற, நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் தானே, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது, என்னதான் அவங்க வந்து உங்ககிட்ட வீடு எழுதி தரேன்னு சொல்லியிருந்தாலும் சரி, எங்களை எதுக்கு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, யார் நீங்கள் என் பேரண்ட்ஸா, ஓஹோ நல்லா இருக்கே, நீங்கள் என் பேரண்ட்ஸா, இவ்வளோ நாளாக என் மேலே பாசம் எல்லாத்தையும் இப்போ மட்டும் என் பாசம் வந்துருச்சா, என்னை அந்த கிழவனுக்கு கட்டி வச்சிடலாம், அது மட்டும் இல்லை அது வந்து புவர் ஃபேமிலின்னு நினச்சி தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க, இப்போ மட்டும் உங்களுக்கு என் மேலே பாசமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறா. அப்போ கோவமாக திட்டிட்டு ஹீரோயின் அடிக்கலான்னு வராது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வராரு. கரெக்டாக ஹீரோ என்ட்ரி ஆகிறா. நிறுத்துங்க, யார் என் பொண்டாட்டி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டியா அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்கு ஷாக் ஆகுது அப்பா அம்மாக்கும். அப்பா கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, இவ எப்படி உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஒய்ஃப், எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா, இவ தான் என் ஒய்ஃப், இனிமே அவள்கிட்ட இப்படி பேசுறதா வச்சுக்காதீங்க, முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா இப்போ என் ஒய்ஃப் மேல யாரும் கை வைக்கவும் கூடாது, தப்பாவும் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்றாரு, அப்பா சாரி எனக்கு தெரியல, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. சரி டைம் ஆச்சு கிளம்புங்க, இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்பா அம்மா போறக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்ப ஹீரோ வந்து வெளியே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிடுறான். எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து அசிஸ்டன்ட் சொல்றா, இப்போ நீங்க கிளம்புறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு இழுத்து கொண்டு போய் வெளியே விடணும்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னை மன்னிச்சிரு, எப்படியாவது நான் இந்த வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, என்னம்மா சொல்றீங்க, உங்களுக்கு தான் போறதுக்கு வீடுக்கு வேற வீடு இல்லை, ஆனா அப்பாக்கெல்லாம் வேற வீடு இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அம்மா பாக்குறாங்க அப்பாவை, என்ன வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதாவது அப்பா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இன்னொரு ஒய்ஃப் அதாவது அஃபேர் வச்சிருக்காரு, அந்த பிள்ளைக்கு வந்து இன்னொரு பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவுக்கு சரியான கடுப்பாயிருது. இந்த வயசுல நீ இன்னொரு அஃபேர் வச்சுட்டு அவளுக்கு வீடு வேற வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா இங்க அந்த 2 பேரை தான் காட்டுறாங்க. இந்த லின்னும் கிம்மும் போனை வச்சுட்டு சிக்னல் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காங்க. வில்லேஜ்ல சிக்னலே கிடைக்கல. கிம்மு சொல்றான், சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டா இவ வந்து கால் பண்றா அவங்க அம்மாக்கு. அந்த ஸ்டெப் மதர் அழுதுட்டே பேசுறாங்க, நான் வந்து என்னை வந்து வீட்டை விட்டு போறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, அது மட்டும் இல்ல இந்த ஹீரோயின் வந்து என் வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அதாவது அங்கிளோட ஒய்ஃப் தான் ஹீரோயின் சொல்றதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுச்சு. அங்கிளோட ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோயின்னு இப்போவும் அவளுக்கு தெரியல. அவளுக்கு தெரியாதனால கடுப்பாயிடுச்சு. அரையும் குறையுமா கேட்டுட்டு ஹீரோயினை சும்மாவே விடக்கூடாது, அவளை எங்கேயாவது பார்த்தா சத்தியமா அவளை கொன்னே போடணும் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இவ கிம்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது ஊருக்கு போய் அவளை சும்மாவே விடக்கூடாது, எங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு துரத்திட்டா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வண்டியில் வந்து கியூட்டா இறங்குறா. இவங்க 2 பேர் பார்த்துட்டு இங்கே எப்படி இவன் வந்தா, ஓ வந்ததும் சரி கரெக்டு தான், இவளை சும்மாவே விடக்கூடாது, இவளை என்ன பண்ற பாருன்னு அப்படின்னு வில்லத்தனமா வந்து நின்று பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்தேனோ நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பேசுறா, என்ன இங்கேதான் நீ வாழ்றியா, அந்த புவர் ஃபேமிலியில் இங்கே தான் இருக்காங்களா, இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. பலார்னு அரைஞ்சிட்றா. என்னடி என்ன அறிகிற, நீ மட்டும் என்ன நல்லவளா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் வச்சு சுத்தினவ தானே, எனக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தூக்கி காமிக்கிறா. இந்த எவிடன்ஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஓ நீ இந்த எவிடன்ஸ் வேணா எப்படியாவது தூக்கியிருக்கலாம், ஆனால் என் ஃபோனில் எவிடன்ஸ் வச்சிருக்கேன், இது இந்த ஊருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு காமிக்க போகிறேன், அப்போ தான் நீ அசிங்கப்படுவ, அப்போ உன் புருஷனை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்கா. போட்டு காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஊர் எல்லாத்தையும் கூப்பிட்டு டிவியில போட்டு காட்டுறா. எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அஃபேர் இருக்கா நிஜமாவே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டிவியை போட்டு காமிச்சு பார்த்துக்கோங்க, இவளுக்கு வந்து அஃபேர் இருக்கு, அதாவது டிவியில் இருக்கிறது நம்ம ஹீரோ தான், வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல இவளுக்கு தெரியாதுல ஒன்றும், அவள் ஏதோ வேற யாரும் அஃபேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிவியில போட்டு காட்டுறா. இவளுக்கு என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஊரை விட்டு துரத்தி விட்டுருவாங்க நம்ம ஹீரோயின் நினப்பு. ஊர்ல எல்லாத்தையும் தப்பா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கெத்தா நின்றுட்டு இருக்கா, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும். கரெக்டா அங்க வந்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததை பார்த்தேனும் இவங்க 2 பேருக்கு ஷாக்கு, எப்படி அங்கிள் இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து அந்த கிம் பையன் சொல்கிறான், அப்போ உங்களுக்கும் இவ ஹீரோயினுக்கு தான் வந்து அஃபேரா, உங்கள் கூட தான் அஃபேரில் இருந்தாளா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறான், அங்கிளோட ஒய்ஃபே நம்ம ஹீரோயின் தான், நீங்கள் என்னன்னா தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அவங்கள பற்றியே அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்குமே புரியுது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம், எல்லாமே யோசிக்கிறா. ஃப்ளாஷ்பேக்கில் பேக் வாங்க சொன்னது, ட்ரெஸ் வாங்க சொன்னது எல்லாமே இவளுக்காக தான். அந்த கிம்மு பையன் முட்டி போட்டு அனுப்பி கேட்க ஆரம்பிச்சிடறான், நான் கிடையாது, எல்லாம் இவ தான், இந்த லின்னு தான் என்னை வந்து இப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டா, தப்பு செய்ய சொல்லி, எனக்கு எதுவுமே தெரியாது, இவளை நான் விட்டு கூட போயிடுறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு இவளுக்கும் சம்மந்தம் கூட இல்லை அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிடுறான். பிரச்சனைன்னு வந்தா என்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அவ பின்னாடி கத்திட்டு இருக்க. இவன் என்ன பேங்க்ரப்ட் பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து அவங்களோட ஃபார்மர் ஃபேமிலி இருக்கும்ல, அவங்கள பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வருவான் ஹீரோயினை.
பையனை. அவங்க அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இப்போதான் அவன் எப்போதான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினச்சிட்டே இருந்தோம். 40 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான். எப்படியோ ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்னை பிடிச்சனால தான் அவன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுவும் வீடு மாதிரி தான், உனக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தா அந்த லின்னும் கிம்மும் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னால தான், நீ தான் எல்லாமே பண்ண, இல்லாட்டி எப்படியாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் நீ தான் எல்லாம் பண்ணிட்ட, கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் பையன் வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் போய் மேடம்கிட்ட வந்து நீங்கள் வந்து சாரி கேட்கணும், நீங்கள் சாரி கேட்காட்டி உங்களோட எல்லாத்தையும் பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், எப்படியோ சாரி கேட்டு வந்துடலாம் ப்ளீஸ் அப்படின்னு. அவன் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்கிறான் அந்த லின்னு புள்ள. அப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கிட்ட சாரி கேட்கற கூட்டு வந்துடுவான். கீழே 2 பேரும் முட்டி போட்டு சாரி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மாடியில் இருப்பா, வேணும்ன்ட்டே சுடுதண்ணி பிடிச்சிட்டு வந்து அவங்க மேலே ஊற்றி விடுவா. இந்த லின்னு கடுப்பாக வருவார், என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாங்க 2 பேரும். எந்திரிச்சு போனதுக்கப்புறம் லின்னு சொல்லுவா, எனக்கு இது சொத்து வேணாம், எதுவும் வேணாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேணாம், நான் போகிறேன் ஊருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேர் போயிடுறாங்க. இவன் வேற இவன் சும்மாவே விட மாட்டேன், உனக்கு ஏதாவது பண்ணுற அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. ஹீரோயின் இங்கே வந்து ஃபார்மிங்கில் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஊர்லேயே ஒருத்தனை வந்து கரெக்ட் பண்ணி எப்படியாவது ட்ரக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்றா. அடுத்த நாள் வந்துட்டு சூப்பில் கலந்து வந்து கொடுக்குறா ஹீரோயினை குடிக்க சொல்லி. இந்தாங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்க, என்னதான் இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஓ, உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் வந்துருச்சா புதுசா, சரி அதை நீயே குடிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சிடறா ஹீரோயின். குடிக்க வச்சுட்டு ஹீரோயினை அமுச்சு விடணும்னு நினச்சால அதே ரூமுக்கு வந்து இவளை அமுச்சு விட்டுறா. அந்த இன்னொருத்த வேற அங்கே உள்ளே வந்துடுறான். வந்தோடனே வேற போய் ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா வேற ட்ரக்ஸ் வேற குடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒன்றா இருக்கிறது வந்து இவன் யாரு, அவங்க அப்பா அம்மா கிம் 3 பேர் வந்துட்டுருப்பாங்க. என்ன இங்கே லின்னு வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு கதை திறந்து பார்த்தா லின்னு உள்ளே இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த கிம்முக்கு செம்ம கடுப்பாயிரும். உன்னை போய் நம்பின பாரு, நான் அவ கூடயே இருந்திருப்பேன், உங்கள் அக்கா கூடயே, நீ என்னன்னா என்னை ஏமாற்றி தெரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்னை மூஞ்சிலே முழிக்காத, இதோட நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு இனிமேல் என் லைஃப்லேயே வராத, உன்னால தான் எல்லாமே, நான் என்ன பேங்க்ரப்ட் ஆக போகிறதே உன்னால தான் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசுகிறான். அங்கே ஊரில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களும் எல்லாருமே இவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிமி பையன் இவளை விட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து அந்த ஊர்லேருந்து கிளம்புறாங்க. அப்பா அம்மா வந்து எல்லா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து பார்த்து போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும், வருஷம் ஹீரோ வரும்போது நீ அவ கூட வாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஊரில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, என்ன எல்லாம் சிறுமூஞ்சி மாதிரி இருப்பார் ஹீரோ, இப்போ என்னன்னா ஒய்ஃப் வந்து இன்னும் நல்லா இழிச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படி சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து சிட்டிக்கு வந்துடுறாங்க 2 பேரும். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கால் பேசிகிட்டு இருப்பா, என்னை பிக் பண்ணிக்கிறதுக்கு ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் சரின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். அப்புறம் பக்கத்தில் திரும்பி பார்த்தா அந்த கிம்மி பையன் தான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அந்த ஸ்மோக்கை வாங்கி கீழே போட்டு மிதிப்பா. ஆக்சுவலாக பாட்டிகிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள், பாட்டியை காப்பாற்றுறதுனால நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. அதனால அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுவா, மற்றபடி எதுவும் இல்லை. அப்போ இவனுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும் இவனுக்கு. அப்போ வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா, இவன் வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருப்பா. அப்போ ஹீரோயின் வந்து பிடுங்கி, இங்கே பாரு, ஸ்மோக் பண்ணாத, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போய் ஹாப்பியாக இருக்கலாம், ப்ராமிஸ் பண்ண, நீ ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு, நான் வந்து ஏமாந்துட்டேன் உன் சிஸ்டர்கிட்ட, என்னை மன்னிச்சிரு, நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஓவராக பேசிகிட்டு இருக்காது, இனி உன்னை நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை தடுத்து விட்டு போயிடுவான் அந்த பக்கம். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினோட பாட்டியோட கிரேவுக்கு வந்திருப்பா. வருஷம் வருவாள், அதுவும் இன்னைக்கு வந்திருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து பாட்டிகிட்ட பேசுகிறா. அப்போ சொல்கிறா, வந்து நீங்கள் வந்து கிம்மை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவனை வந்து நான் வந்து பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டேன், ஆனால் அவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவன் கேட்குறான் ஹீரோயின்கிட்ட, எதுக்கு வந்து கிம்மை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், என் பாட்டிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட், அதுலேருந்து அவன் தான் காப்பாற்றினான், அதனால தான் என் பாட்டி வந்து கடைசியாக சாகும் போது அவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு, அப்படி அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறான். அப்போ அங்கே ஒருத்தர் வராரு. எப்போவுமே அவர் அந்த கிரேவ் யார்டில் சுற்றிட்டு இருப்பார் போல், வேலை பார்க்குறவர் போல். அவர் வந்து கேட்குறாரு,
அவர் கேட்குறாரு, எப்பவுமே பாட்டிய பார்க்க மார்னிங் தானம்மா வருவேன். என்ன இன்னைக்கு நைட் வந்திருக்கேன்னு கேட்குறாரு. என்ன 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒண்ணா சேர்ந்து வந்தீங்களான்னு கேட்குறீங்க? உங்களுக்கு அவர தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே. அவரும் வருஷம் வருஷம் இங்க வருவாரு நைட்டு அப்படின்னு சொல்லும்போது, வருஷம் வருஷம் வருவாரா? எதுக்கு வருவாரு? அப்படின்னா, எனக்கு தெரியலம்மா. ஆனா அவர் வருஷம் வருஷம் என் பாட்டிய பார்க்க கண்டிப்பா வருவாரு உன்ன மாரியே அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறா. ஹீரோட முதுகுல ஒரு தழும்பு இருக்கும். ஃபயர்னால ஆனதுனால ஒரு தழும்பாயிருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் அவளுக்கு புரியுது ஹீரோ தான் பாட்டியை காப்பாத்துனது. இவ்வளோ நாளா இவ தப்பா நினைச்சிருக்கேன்னு சொல்லி இப்பதான் அவளுக்கு புரியுது. ஹீரோ வந்தேனே முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் தான் உங்க பாட்டியை காப்பாத்துனது. உனக்கு அது தெரியலன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றான். ஹீரோயின் சொல்றா, எல்லாம் ஓகே, எனக்கு இப்பதான் புரிஞ்சுது எல்லாமே. இவ்வளோ நாளா நான் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி பரவாயில்ல விடு, அதெல்லாம் அவனை பத்தி பேச வேணாம். இப்போ சொல்லு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம 2 பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை நம்ம 2 பேரும் பாட்டி முன்னாடி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ எனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோவும் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி என்டிங்கோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான மாஃபியா அங்கிள் லவ் தான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் மாஃபியா மாதிரி தான் இதில் இருப்பா. ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். காமெடி லவ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மூவி தான் இது. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூவி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.